பார்த்து வருகிறோம். முதல்வர் பெயருடன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி கோரிய அரசின் வழக்கு முடித்து வைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையை சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் இனியன் என்பவர்தான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது அரசு முத்திரையுடன் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படமும் மு.க. ஸ்டாலினுடைய புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டிருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அரசின் திட்டத்தை தனி மனித சாதனை போல விளம்பரப்படுத்துவது தவறானது. அரசியல் உள்நோக்கத்துடன் கோடிக்கணக்கான ரூபாய் அரசு பணம் செலவு செய்யப்படலாம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தன்னார்வலர் மூலமாக திட்டம் செயல்படுத்தப்படாத கூறினாலும் திமுகவினர் அதிகம் ஈடுபடுத்தப்பட்டு தேர்தல் பரப்புரை நடத்தப்படும் தெரிவிக்கப்பட்டது. எனவே உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பெயரை பயன்படுத்த படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த மனு தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் P வில்சன் ஆகியோர் இந்த ஒரு கோரிக்கையுடன் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்ததாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கை இங்கு தொடர்ந்த மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள். அதே போல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அந்த அபராத தொகையான 10 லட்சத்தை செலுத்திவிட்டதாகவும் இன்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. லாவண்யா. மதன், இதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் தரப்பில் என்ன கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக, அது குறித்து விரிவாக சொல்லலாம். ஏற்கனவே சி வி சண்முகம் மற்றும் இனியன் ஆகியோர் இந்த வழக்கை இங்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்பாக பதில் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சென்றது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்று பல மாநிலங்களில் இதே போன்று முன்னாள் முதல்வர்கள் தற்போதைய முதலமைச்சருடைய படங்களை கொண்டு அரசு திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யாமல் அரசியல் உள்நோக்கத்துடன் விளம்பரத்திற்காக இது போன்ற ஒரு வழக்கை தொடர்வதாக தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சி வி சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்து அந்த ஒரு மனுவை தள்ளுபடி செய்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. ஏற்கனவே இங்கு தொடரப்பட்ட அந்த சி வி சண்முகம் மற்றும் இனியன் ஆகிய தொடரப்பட்ட வழக்குகள் இங்கு விசாரிக்க வரும்போது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி தெரிவித்ததை அந்த உத்தரவை நகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த முறை உத்தரவிட்டார்கள் தலைமை நீதிபதி அமர்வு. அதன்படிதான் உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவு இன்று தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து சி வி சண்முகம் வழக்கையும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இதையும் தொடர்ந்த வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதம் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி மதன்.